கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். -19/5 ஆனது டேஷ் மற்றும் டேஷ் என்ற முழுக்களுக்கு இடையே இருக்கும். எந்த இரண்டு முழுக்களுக்கு இடையே இந்த எண் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்ப இது முதல்ல ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனான்னு செக் பண்ணுங்க. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அதாவது தகா பின்னம். தகா பின்னம்னா இதை கலப்பு பின்னமா மாத்துறோம். மாத்துங்க. -3 4/5 அப்படி மாறுது. அப்ப இது என்ன எண்? -3 விட கொஞ்சம் சின்னதா இருக்கு. அதாவது -3 இருந்து இடது பக்கம் நோக்கி நகருது. அப்ப -3க்கு இடது பக்கம் இருக்க அடுத்த முழுக்கல்ல இருக்க என்னென்ன? -4. ஸோ -3க்கும் -4க்கும் நடுவில் இருக்கு. அவ்வளோதான். அடுத்ததுக்கு வாங்க. இரண்டாவது சப்டிவிஷன். -15/4 என்ற விகிதமுறு எண்ணின் தசம வடிவம் டேஷ் ஆகும். தசம வடிவம்னா முதல்ல இதை டெசிமலா மாத்துறதுக்கு முன்னாடி டினாமினேட்டரை 10 அடுக்குகளா மாற்றணும். அப்ப என்ன செய்யணும்? கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை கடைசியா தசம வடிவத்தில் மாத்திட்டு விடைய சொல்லணும். இதுதான் ப்ரொசீஜர். -15/4 டினாமினேட்டர்ல 4 இருக்கு. 4 10 அடுக்கா மாத்தணும்னா நான் 25ஆல பெருக்கணும். கீழே 25ஆல பெருக்கினா போதுமா? மேலையும் பெருக்கணும். மேல -375, கீழே 100. 100 வந்தா என்ன செய்யணும்? 375க்கு வெளியில இருக்கிற புள்ளி 2 டிஜிட் இடது பக்கமா ஜம்ப் ஆகும். ஸோ -3.75 இதுதான் விடை. மூணாவது சப்டிவிஷன். -8/3 மற்றும் 8/3 ஆகிய விகிதமுறு எண்கள் டேஷிலிருந்து சம தொலைவில் இருக்கும். எண்களை பாருங்க, எண் மதிப்பு சமமாக தான் இருக்கு, குறி மட்டும்தான் மாறி இருக்கு. அப்படின்னா மையத்தில் 0 தான் இருக்கும். அப்ப 0விலிருந்து சமதொலைவில் உள்ளது அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லிடலாம். நான்காவது சப்டிவிஷன். -15/24, 20/-32, -25/40 என்ற வரிசையின் அடுத்த விகிதமுறு எண் என்ன? -15/24 இதோட திட்ட வடிவம் என்ன? -5/8. அதை மேலையும் கீழே 3ஆல பெருக்குங்க. யூ வில் கெட் -15/24. அடுத்த எண்ணோட திட்ட வடிவம் என்னன்னு பாருங்க. அதுவும் -5/8 தான். ஆனா மைனஸை கீழே போட்டு எழுதிருக்காங்க. அவ்வளவுதான். அப்ப இங்க 4ஆல பெருக்குங்க. 20/-32 கிடைச்சிருச்சா? அவ்வளவுதாங்க. அப்ப முதல் எண் -5/8 3ஆல பெருக்கியிருக்காங்க. ரெண்டாவது எண் 4ஆல பெருக்கியிருக்காங்க. மூணாவது எண் 5ஆல பெருக்கியிருக்காங்க. நான்காவது எண் எதால பெருக்கப்பட்டிருக்கணும்? 6ஆல பெருக்கப்பட்டிருக்கணும். 5/8 6ஆல பெருக்கிட்டோம்னா 30/48. ஸோ வரவேண்டிய எண் 30/-48. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப 5வது சப்டிவிஷன். 58/-78 இதன் திட்ட வடிவம் டேஷ் ஆகும். திட்ட வடிவம்னா முதல்ல என்னன்னு தெரியணும். இப்ப திட்ட வடிவத்தை கொண்டுட்டு வாங்க. ரெண்டு பக்கமும் அதாவது மேலையும் கீழையும் -1ஆல பெருக்கணும். பெருக்கிட்டா -58/78 ஆயிடுச்சு. இதுல இரண்டாவது வாய்ப்பாடு பொதுவா இருக்கு. அதாவது 2ங்கிறது பொது காரணியா இருக்கு. ரெண்டாவது வாய்ப்பாடை வச்சு மேலையும் கீழையும் அடிச்சு கொடுத்துருங்க. அப்ப நம்ம இங்க என்ன எழுதணும்? ஆன்சர் -29/39. இதுதான் திட்ட வடிவம். கொடுக்கப்பட்ட விகிதமுறு எண்களுக்கு இடையில் ஏதேனும் 5 விகிதமுறு எண்களை பட்டியலிடுக. -1/2 மற்றும் 3/5. பகுதிகளை பாருங்க. பகுதிகள் இரண்டும் வெவ்வேறானவை. பகுதிகளோட மீச்சிமா 10. அப்ப 2 பகுதிகளையும் 10ஆ மாத்தணும். -1/2ல இருக்கிற 2 10ஆ மாத்தணும்னா 5ஆல பெருக்கணும். ஸோ மேலையும் 5ஆல பெருக்குனா -5/10. அதே மாதிரி 3/5 இருக்கு. ஸோ 6/10. இப்ப நமக்கு புதுசா கிடைச்சிருக்கிற அந்த சமான எண்கள் என்ன? -5/10, 6/10. இதுக்கு இடையில என்னென்ன எண்கள்லாம் இருக்கு?
-4/10 -3/10 -2/10 -1/10 0/10 1/10 2/10 3/10 4/10 5/10 இருக்கா? இந்த எண்களுக்குள்ள ஏதாவது ஒரு 5 எண்களை எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் -1/2 மற்றும் 3/5க்கு இடையில் இருக்கக்கூடிய எண்கள். 11வது வினா. 8/9 கிடைக்க டேஷ் என்ற எண்ணை -6/11 கழிக்க வேண்டும். கொடுத்திருக்கிற ஆப்ஷனை பாருங்க. என்ன செய்யணும்னா -6/11 எக்ஸால கழிக்கிறேன் ஈக்குவல் டு 8/9. இந்த எக்ஸ் தான் எனக்கு வேணும். -x இடது பக்கம் இருக்கு, -6/11 அந்த பக்கம் அனுப்புனா +6/11. இங்க டினாமினேட்டரை பேலன்ஸ் பண்ணி நியூமரேட்டரை ஆட் பண்ணுங்க. 88 + 54/99 142/99. இது -xோட வேல்யூ. அப்ப எக்ஸினுடைய விடை ரெண்டு பக்கமும் -1 பெருக்குனா -142/99. 12வது வினா. பின்வரும் ஜோடிகளில் எது சமான எண்களின் ஜோடியாகும்? -20/12 5/3. இப்ப -20/12 சிம்பிளிஃபை பண்ணா 5/3 வருதான்னு பார்க்கணும். மேலையும் கீழையும் நமக்கு 4வது வாய்ப்பாடு பொது வாய்ப்பாடா இருக்கு. ஸோ -5 × 4 3 × 4ன்னு எழுதிக்கலாம். 4ஐயும் கேன்சல் பண்ணா -5/3. -5/3 5/3 சமம் கிடையாது. அப்ப இங்க இவ்விரண்டு ஜோடிகளும் சமான ஜோடிகள் இல்லை. இது மாதிரி ஒவ்வொரு ஜோடியா செக் பண்ணா எனக்கு ஆப்ஷன் பில இருக்கிற ஜோடி சரியான எண்ணா தெரியுது. பாருங்க, 16/-30 இங்க பொது வாய்ப்பாடு 2வது வாய்ப்பாடு இருக்கு. ஸோ 8 × 2 -15 × 2ன்னு எழுதிக்கிறேன். 2ஐயும் கேன்சல் பண்ணா 8/-15, அதாவது இதை -8/15 எழுதலாம். அதே எண் தானே பக்கத்துல ஜோடியா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க கொடுக்கப்பட்ட ஜோடி எண்கள் ஒன்றுக்கொன்று சமான எண்கள். மற்ற எந்த ஜோடிகளுக்குள்ளேயும் அந்த சமானம் வரல. ஸோ ஆப்ஷன் பி சரியான விடை. 13 -5/4 என்ற விகிதமுறு எண்ணானது டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய முழுக்களுக்கு இடையில் அமையும். -5/4 முதல்ல கலப்பு பின்னமா மாத்துங்க. -1 1/4. அப்ப -1க்கும் -2க்கும் நடுவுல இந்த எண் இருக்கும். ஆப்ஷனை பாருங்க, ஆப்ஷன் சில தான் அப்படி இருக்கு. ஸோ -1 மற்றும் -2க்கு இடையில் அமையும். 15வது வினா. 112/528 எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல். முதல்ல இதை திட்ட வடிவத்துக்கு மாத்தணும். மாத்திட்டு பகுதியில் இருக்க இலக்கங்களை கூட்டுனா என்ன வருதுன்னு கேட்குறாங்க. இப்போ 112/528 இது ரெண்டுக்கும் பொதுவா என்ன வாய்ப்பாடு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். 4வது வாய்ப்பாடு இருக்கு. மேலையும் கீழையும் 4வது வாய்ப்பாடை வச்சு அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது மேலே 28, கீழே 132. இதுக்கு மேலே அடிக்கலாமா? அடிக்கலாம். திரும்பவும் ஒரு 4வது வாய்ப்பாடை வச்சு அடிங்க. அடிச்சிட்டா மேலே 7, கீழே 33. ஸோ 7/33. இங்கே பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கங்கள் என்ன? 3 3. இது ரெண்டையும் கூட்டினா கிடைக்கிற விடை என்ன? 6. ஸோ எளிய வடிவின், அதாவது திட்ட வடிவின் பகுதியில் உள்ள இலக்கங்களின் கூடுதல் 3 + 3 6. ஆப்ஷன் சி 6 சரியான விடை. கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் சப்டிவிஷன். -5/12 + 7/15 மதிப்பு டேஷ் ஆகும். இங்கே டினாமினேட்டர் 12 15. இந்த இரண்டு எண்களுக்கான எல்சிஎம் 60. இப்போ டினாமினேட்டர் 2ஐயும் 60 மாற்றணும். டினாமினேட்டர் 60, அதை பொதுவாக எடுத்துக்கிறோம்.
நியூமரேட்டரில் -25 + 28 கழிச்சு எழுதுனா 3/60. இங்கே மேலையும் கீழையும் மூணாவது வாய்ப்பாட்டில் அடிச்சிட்டோம்னா கிடைக்கிற விடை 1/20. ரெண்டாவது சப்டிவிஷன் -3/6 × 18/-9 மதிப்பு டேஷ் ஆகும். தொகுதியை தொகுதியுடனும் பகுதியை பகுதியுடனும் பெருக்கணும். அப்புறம் தான் விடையை கண்டுபிடிச்சு விடை என்னன்னு சொல்லணும். இங்க -3/6 × 18/-9 இருக்கு. மேலையும் கீழையும் பெருக்கிட்டா -54/-54 ரெண்டையும் அடிச்சு கொடுத்துட்டோம்னா நமக்கு கிடைக்கிற விடை 1. மூன்றாவது சப்டிவிஷன் -15/23 வகுத்தல் 30/-46 மதிப்பு டேஷ் ஆகும். இப்போ வகுத்தல் குறியீட பெருக்கலா மாத்தணும்னா ரெண்டாவது இடத்துல இருக்கிற பின்ன எண் பெருக்கல் தலைகீழியா மாறணும். ஸோ -46/30 வந்துடும். இங்க அடிச்சு கொடுக்க முடிஞ்ச எண்களை நம்ம அடிச்சு கொடுக்கணும். ஸோ 2/2 1. நான்காவது சப்டிவிஷன் டேஷ் என்ற விகிதமுறு எண்ணிற்கு பெருக்கல் தலைகீழி கிடையாது. எந்த எண்ணுக்கு பெருக்கல் தலைகீழி கிடையாது? 0க்கு. ஏன்னா 0 பெருக்கல் தலைகீழியா போட்டோம்னா டினாமினேட்டருக்கு 0 போகும். டினாமினேட்டருக்கு 0 போச்சுன்னா அந்த எண் முடிவில்லாத எண். அந்த எண்ணை இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கல. அதனால அந்த எண் பெருக்கல் தலைகீழி இல்லாத எண். ஃபிஃப்த் சப்டிவிஷன் -1 பெருக்கல் தலைகீழி டேஷ் ஆகும். -1 பெருக்கல் தலைகீழி -1 தான். ஏன்னா பெருக்கல் தலைகீழினா உங்களுக்கு என்ன தெரியணும்? ஒரு எண்ணையும் அதனுடைய பெருக்கல் தலைகீழியையும் பெருக்குனா நமக்கு சமணி உறுப்பு கிடைக்கணும். பெருக்கல் அப்படின்னாலே சமணி உறுப்பு 1. அப்ப -1 எதை பெருக்குனா 1 கிடைக்கும்? வெரி குட். -1 பெருக்குனாதான். ஸோ -1 பெருக்கல் தலைகீழி -1 ஆகும். அடுத்த கொஸ்டினை பாருங்க. ஒரு மாணவர் ஓர் எண்ணை 4/3 வகுப்பதற்கு பதிலாக 4/3 பெருக்கி சரியான விடையை காட்டிலும் 70 கூடுதலாக பெற்றார். அந்த எண்ணை காண்க. இப்ப கண்டுபிடிக்க வேண்டிய எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். எக்ஸோட 4/3 வகுத்து கிடைக்கும் விடைய ஒய்ன்னு வச்சுக்குவோம். இப்ப இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்ப எக்ஸ் வகுத்தல் 4/3னா நமக்கு ஒரிஜினல் நம்பர் கிடைச்சிரும். அது ஒய். எக்ஸ் இன்டு 4/3 இது எப்படி இருக்கு? ஒரிஜினல் நம்பரை விட 70 கூட இருக்கு. ஸோ ஒய்யை விட 70 கூட இருக்குன்னா ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 70. இப்போ முதல் சமன்பாடு எடுங்க. எக்ஸ் வகுத்தல் 4/3 ஈக்குவல் டு ஒய். வகுத்தலை பெருக்கலா மாத்தினா 3/4 மாறிடும். இங்க எக்ஸையும் 3ஐயும் பெருக்கினா 3x கீழே 4 ஈக்குவல் டு ஒய். இது முதல் சமன்பாடு. ரெண்டாவது சமன்பாடு எடுங்க. இந்த எக்ஸ் இன்டு 4 4x எழுதிக்கலாம். 4x/3 ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 70. 2ல இருந்து 1 கழிக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? 11வது வினா. 3/4 + 5/6 + -7/12 திட்ட வடிவம் டேஷ் ஆகும். கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸை பாருங்க. இதுக்கு திட்ட வடிவம் கண்டுபிடிக்கணும்னா டினாமினேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் 12. இப்ப 12 டினாமினேட்டரா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நியூமரேட்டரை 12க்கு பேலன்ஸ் ஆகுற மாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டே வரும். ஸோ 9 + 10 -7/12. ஸோ டோட்டலாக ஆன்சர் 12/12 ஈக்குவல் டு 1. ஆப்ஷன்ஸில் 1 இருக்கான்னு பாருங்க. எஸ் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ சரியான விடை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? 12வது வினா. 3/4 -5/8 + 1/2 இதுக்கு விடை என்ன? கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸை பாருங்க.
டினாமினேட்டர்ல முதல்ல பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத மட்டும் தனியா சிம்பிளிஃபை பண்ணணும். பிராக்கெட்ல இருக்கிறத மட்டும் தனியா எல்சிஎம் எடுத்துட்டா 8. அப்ப இங்க 8 டினாமினேட்டரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு நியூமரேட்டரை பேலன்ஸ் பண்றோம். 6 - 5/8 1/8. அடுத்த நம்பர் 1/2. இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்றோம். இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்துட்டாலும் 8 தான் டினாமினேட்டர். இப்ப 8க்கு ஏத்த மாதிரி நியூமரேட்டரை பேலன்ஸ் பண்றோம். 1 + 4/8 5/8. ஆப்ஷன் சி சரியான விடை. 13 3/4 வகுத்தல் 5/8 + 1/2. இதுக்கு விடை என்ன? ஆப்ஷன்ஸை பாருங்க. 3/4 வகுத்தல் 5/8 + 1/2. பிராக்கெட்ல இருக்கிற 5/8 + 1/2 நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். டினாமினேட்டரோட எல்சிஎம் 8. 8 டினாமினேட்டரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு நியூமரேட்டரை பேலன்ஸ் பண்றீங்க. 5 + 4 வரும். ஸோ 3/4 வகுத்தல் 9/8. வகுத்தல் பெருக்கலாச்சுன்னா 9/8 8/9 மாறிடும். ஸோ 3/4 × 8/9. இதில் அடிச்சு கொடுக்க முடிஞ்சதை அடிச்சு கொடுக்குறோம். இப்போ கிடைக்கிற ஆன்சரை மட்டும் பாருங்க. 2/3. ஆப்ஷன் பி 2/3 சரியான விடை. 14வது வினா. 3/4 × 5/8 வகுத்தல் 1/2. இதுக்கு விடை என்ன? ஆப்ஷன்ஸை பாருங்க. இங்க பிராக்கெட்ல 5/8 வகுத்தல் 1/2 இருக்கு. அதை முதல்ல செய்வோம். வகுத்தல பெருக்கலா மாத்தணும்னா நமக்கு 1/2 2/1 ஆயிரும். ஸோ மேல இருக்க நியூமரேட்டர் புறம் பெருக்குங்க, கீழே இருக்க டினாமினேட்டர் புறம் பெருக்குங்க. இதுல அடிச்சு கொடுக்க முடிஞ்சதை அடிச்சு கொடுக்குறோம். ஸோ கிடைச்சிருக்கிற ஆன்சர் 15/16. ஆப்ஷன் டி சரியான விடை. 15வது வினா. இவற்றுள் எந்த விகிதமுறு எண்ணிற்கு கூட்டல் நேர்மாறு உள்ளது? 7க்கு கூட்டல் நேர்மாறு இருக்கா? இருக்கு. -7. -5/7க்கு கூட்டல் நேர்மாறு இருக்கா? இருக்கு. +5/7. 0க்கு கூட்டல் நேர்மாறு 0 தான். அப்ப இது எல்லாத்துக்குமே கூட்டல் நேர்மாறு இருக்குதானே? சோ ஆப்ஷன் டி சரியான விடை. 1வது வினா. கோடிட்ட இடங்களை நிரப்புக. 77இன் வர்க்கத்திலுள்ள ஒன்றுகள் இலக்கமானது டேஷ் ஆகும். இப்ப 77ல 1ஆம் இலக்கத்துல என்ன இருக்கு? 7 இருக்கு. இப்ப வர்க்கம் பண்ணணும்னா எடுத்துக்கொள்ள போகிற இன்னொரு 77லையும் என்னதான் இருக்கணும்? 7 தான் இருக்கணும். இந்த 7ஐயும் பெருக்குங்க. 49. அதுல 1ஆம் இலக்கத்துல என்ன வருது? 9. அப்ப இங்க எழுத வேண்டிய விடை 9 ஆகும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? 24² மற்றும் 25² ஆகியவற்றிற்கு இடையேயான டேஷ் எண்ணிக்கையிலான வர்க்கமற்ற எண்கள் உள்ளன. இப்ப x மற்றும் x+1 இது ரெண்டும் அடுத்தடுத்த எண்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். இது ரெண்டையும் வர்க்கம் பண்றோம். x வர்க்கம் பண்ணா x², x+1 வர்க்கம் பண்ணா x+1² x+1² என்ன செய்வீங்க? a + b² ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? x² + 1 + 2x. இவற்றின் வித்தியாசம் என்ன அப்படின்னா இது ரெண்டையும் கழிச்சிடணும். இப்ப x² அடிபட்டுருச்சுன்னா நமக்கு கிடைக்கிற விடை என்ன? 2x + 1. கொடுக்கப்பட்டுள்ள இரு எண்களையும் விடையில் தவிர்ப்பதால் இவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வர்க்கமற்ற எண்கள் 2x + 1 - 1. ஏதாவது ஒன்று தவிர்க்கப்படணும் இல்லையா? இதுல இருந்து அது வரைக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு எண் எக்ஸ்க்ளூட் ஆகும். அப்ப -1 போடுறோம். ஸோ 2x அப்படின்னு ஆயிடுது. 1 கேன்சல் ஆயிட்டு. இங்க முதல் எண் 24 இல்லையா? எக்ஸுக்கு பதிலாக 24 சப்ஸ்டியூட் பண்ணா 48. கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்கு அதாவது 24 மற்றும் 25க்கு இடையில் உள்ள வர்க்கமற்ற எண்கள் 48. புரிஞ்சுக்கிட்டீங்களா? 300க்கும் 500க்கும் இடையே டேஷ் முழு வர்க்க எண்கள் உள்ளன. 300க்கும் 500க்கும் இடையில எத்தனை முழு வர்க்க எண்கள் உள்ளன? இவ்வளவுதான் நம்ம பார்க்கணும். 300க்கு முன்னாடி என்ன இருக்கு? 289.
17 ஸ்கொயர்டு இருக்கு. 500க்கு பின்னாடி 23 ஸ்கொயர்டு இருக்கு, அதாவது 529. அப்போ இது ரெண்டுக்கு நடுவில் என்னென்ன நம்பர் இருக்கும்? 18 ஸ்கொயர்டு இருக்கலாம், 19 ஸ்கொயர்டு இருக்கலாம், 20 ஸ்கொயர், 21 ஸ்கொயர், 22 ஸ்கொயர், அப்படி தானே? அவ்வளோதாங்க. இப்போ 18 ஸ்கொயர்லேருந்து 22 ஸ்கொயர் வரைக்கும் 18 ஸ்கொயர் 324, 19 ஸ்கொயர் 361, 20 ஸ்கொயர் 400, 21 ஸ்கொயர் 441, 22 ஸ்கொயர் 484. ஸோ மொத்தம் 5 முழு வர்க்க எண்கள் 300க்கும் 500க்கும் நடுவில் இருக்குது. ரைட்டா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இப்போ இங்கே எழுத வேண்டியது என்ன? 300க்கும் 500க்கும் இடையே 5 முழு வர்க்க எண்கள் உள்ளன. சப்டிவிஷன். ஒரு எண்ணில் 5 அல்லது 6 இலக்கங்கள் இருப்பின் அந்த எண்ணின் வர்க்கமூலத்தில் டேஷ் இலக்கங்கள் இருக்கும். உதாரணமா ஒரு 5 இலக்க எண்ணை எடுத்துக்கிறேன். 12544. இதனுடைய வர்க்கமூலம் என்ன? 112. 6 இலக்க எண் எடுத்துக்கோங்க. 3,31,776. இதனுடைய வர்க்கமூலம் 576. அப்ப 5 இலக்க எண்ணாவோ 6 இலக்க எண்ணாவோ இருந்தா அதனுடைய வர்க்கமூலம் 3 இலக்க எண்ணா இருக்கும். சரிங்களா? விடை 3. 5வது சப்டிவிஷன். ரூட் 180 மதிப்பானது டேஷ் மற்றும் டேஷ் என்ற முழு எண்களுக்கு இடையில் அமையும். 180க்கு அருகில் உள்ள வர்க்க எண்கள் என்ன? 180க்கு முன்னாடி என்ன இருக்கு? 169 இருக்கு. 180க்கு பின்னாடி என்ன இருக்கு? 196 இருக்கு. அவ்வளவுதான். 169னா 13 ஸ்கொயர்டு, 196னா 14 ஸ்கொயர்டு. அப்ப 169, அதை விட கொஞ்சம் பெருசு 180, அதை விட கொஞ்சம் பெருசு 196. வர்க்கமூலம் பண்ணுங்க. 169 வர்க்கமூலம் பண்ணா 13. 180 அப்படியே ரூட் 180ன்னு வச்சுக்கோங்க. 196 வர்க்கமூலம் பண்ணா 14. இப்ப 180 வர்க்கமூலம் 13க்கும் 14க்கும் நடுவில் இருக்கும். 13.4ன்னு எனக்கு விடை தெரிஞ்சதுனால நான் சொல்லிட்டேன். ஆனா எதுக்கு நடுவில் தான் இருக்கு? 13க்கும் 14க்கும் நடுவில் இருக்கு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 180 இதன் மதிப்பானது 13 மற்றும் 14க்கு இடையில் அமையும். 4வது வினா. பின்வரும் எண்களில் ஒவ்வொன்றும் முழு வர்க்கமா என ஆராய்க. 725க்கு காரணிகளை பார்க்க போறேன். முதல்ல 5. 725 5ஆல வகுத்துட்டா 145. திரும்பவும் 5ஆல வகுத்துட்டா 29. 29ஆல வகுத்துட்டா 1. ஏன்னா 29ங்கிறது ஒரு பிரைம் நம்பர், பகா எண். இப்ப 725 எடுக்கும்போது 5 × 5 × 29ன்னு எழுதலாம். 5 × 5 என்ன? 5 ஸ்கொயர்டு. 29 தனியா இருக்கு. இந்த 29க்கு ஜோடி இல்லை. ஜோடி இல்லைன்னா இது முழு வர்க்கமாக இருக்காது. அஞ்சாவது வினா. பகா காரணிப்படுத்துதல் முறையில் வர்க்கமூலத்தை காண்க. 144 பகா காரணிகள் 2வது வாய்ப்பாடில் அடிபடும் இல்லையா? 2வது வாய்ப்பாடை வச்சு கொண்டுட்டே வாங்க. இப்ப ஜோடி ஜோடியா இருக்கா பாருங்க. 2 ஜோடியா இருக்கு. அப்ப இங்க ஜோடி ஜோடியா இருக்கிறதுனால வர்க்கமூலம் பண்ணும்போது ஒவ்வொரு எண்ணை வெளியில் எடுக்கலாம். 2 × 2 × 3 பெருக்கிட்டா என்ன கிடைக்கும்? 12. அப்ப 144 வர்க்கமூலம் 12. 6. நீள் வகுத்தல் முறையில் வர்க்கமூலத்தை காண்க. 1764. கொடுக்கப்பட்டிருக்கிற எண்ணில் புள்ளி எந்த பக்கம் இருக்கு? புள்ளி கொடுக்கப்படலைன்னா வலது ஓரத்தில் இருக்குன்னு அர்த்தம். வலது ஓரத்தில் இருந்ததுன்னா நீங்க என்ன செய்யணும்? அந்த வலது ஓரத்துல இருந்து 2 எண்ணா ஜோடி போடணும். அதாவது 6ம் 4ம் ஒரு ஜோடி, 1ம் 7ம் ஒரு ஜோடி, இப்படி ஜோடி ஜோடியா போடணும். இப்ப முதல் ஜோடி என்ன? 17. 17க்குள்ள இருக்கக்கூடிய வர்க்க எண் என்ன? 16. 16 எதனுடைய வர்க்கம்? 4. இந்த 4 இடது பக்கமும் மேலையும் எழுதிருங்க. 4 16. அதை கீழே எழுதிட்டா 17 - 16 என்ன? 1. இப்ப அடுத்த ஜோடி என்ன இருக்கு? 64 இருக்கா மேல? அதை அப்படியே கீழே கொண்டு வாங்க. இப்ப கிடைச்சிருக்கிற முழு எண் என்ன? 164.
இப்போ நீள் வகுத்தல்ல மேலே கிடைச்ச முதல் காரணி என்ன? 4. அந்த 4 2ஆல் பெருக்குங்க, 8. 8 164க்கு இடது பக்கமாக எழுதுங்க. இந்த 8ஓட எந்த எண்ணை அட்டாச் பண்ணால் நமக்கு 164 கிடைக்கும். அட்டாச் பண்ணுற எண்ணை வச்சே பெருக்கவும் செய்யணும். இப்போ 8ஓட 1 அட்டாச் பண்ணால் 81, 1ஆல் பெருக்கணும். 8ஓட 2 அட்டாச் பண்ணால் 82, அதை 2ஆல் பெருக்கணும். எதை அட்டாச் பண்ணுறோமோ அந்த எண்ணை வைத்தே பெருக்க வேண்டும். இப்போ 8ஓட 2 அட்டாச் பண்ணால் 2ஆல் பெருக்கணும். அப்போ 82 × 2 164. அட்டாச் பண்ணுற எண்ணை 8ஓடையும் அட்டாச் பண்ணுங்க, மேலே 4 இருக்கு இல்லையா ஈவு பகுதி, அதோடையும் அட்டாச் பண்ணுங்க. 82 2ஆல் பெருக்கிட்டீங்கன்னா 164, 2ஐயும் கழிச்சிட்டா இப்போ 0 ஆயிடுச்சு. இப்போ மேலே ஈவு பகுதியில் என்ன இருக்குது? 42. இதுதான் வர்க்கமூலம். 1764 வர்க்கமூலம் 42. இதுதான் நீள் வகுத்தல் முறை, லாங் டிவிஷன் மெத்தட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? 7வது வினா. பின்வரும் எண்களின் வர்க்கமூலங்களின் தோராய மதிப்பை அருகிலுள்ள முழு எண்ணிற்கு மதிப்பிடவும். 440. 440க்கு அருகில் உள்ள வர்க்க எண் எதுன்னு பார்த்தா 441. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 440க்கு முன்னாடி என்ன வர்க்க எண் இருக்கும்? 400 இருக்கு. பின்னாடி என்ன இருக்கு? 441 இருக்கு. இப்போ 440க்கு பக்கத்தில் 400 ஏன் சொல்லலை? 441ன்னு சொல்கிறோம். 440க்கும் 441க்கும் 1 தான் வித்தியாசம். ஆனால் 400க்கும் 440க்கும் 40 வித்தியாசம். அதனால 440ங்கிற எண் 400க்கு பக்கத்தில் இருக்காது. எதுக்கு பக்கத்தில் தான் இருக்கும்? 441க்கு பக்கத்தில் தான் இருக்கும். அதனால தான் 440க்கு அருகில் உள்ள வர்க்க எண் 441ன்னு சொல்கிறோம். சரிங்களா? 441 வர்க்கமூலம் என்ன? 21. நம்பர் லைனில் 21க்கு மிக அருகாமையில் √440 இருக்கும். அப்படி தானே? புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? அப்போ √440 தோராய மதிப்பு 21. 8வது வினா. பின்வரும் தசம எண்கள் மற்றும் பின்னங்களின் வர்க்கமூலத்தை காண்க. சரிங்களா? கொடுக்கப்பட்டிருக்கிற எண் தசம எண்ணா இருக்கு. இதனுடைய வர்க்கமூலத்தை கண்டுபிடிக்கணும். நான் என்ன சொன்னேன்? புள்ளி வச்சிருந்தா புள்ளியினுடைய இடது பக்கம் 2 பிரிச்சுக்கிட்டே வரணும், ஜோடி ஜோடியா பிரிச்சுட்டே வரணும். புள்ளிக்கு வலது பக்கம் 2 ஜோடி போட்டுட்டே போகணும். 2.89 கொடுத்துட்டா புள்ளிக்கு இடது பக்கம் ஒரு நம்பர் தான் இருக்கு, அப்ப அதை ஒரு தனி ஜோடியா வச்சுக்கணும். புள்ளிக்கு வலது பக்கம் 2 எண் தான் இருக்கு, அதை 2ஐயும் ஒரு ஜோடியா வச்சுக்கணும். சரிங்களா? இப்ப பாருங்க, 2ல மிகப்பெரிய வர்க்க எண் எது? 1. 1 × 1 1, அதை கீழே போட்டா 2 - 1 1ன்னு ஆயிடுச்சு. அடுத்த ஜோடி 89 கீழே இறக்குங்க. மேலே 1 போட்டிருக்கோமா ஈவு பகுதியில், அதை 2ஆல் பெருக்கி இடது பக்கம் எழுதுங்க. இந்த 2ஓட 7 அட்டாச் பண்ணி பெருக்குனா 189 கிடைக்கும். அப்போ மேலையும் 7 போட்டுருங்க. புள்ளி வச்சு 7 போடுங்க. ஏன் புள்ளி வச்சு 7 போடணும்? புள்ளி வச்ச ஜோடியை கீழே இறக்கிட்டோம், அதனால புள்ளி வச்சு 7 போடணும். சரியா? 27 × 7 189, 2ஐயும் கழிச்சிட்டா 0 ஆயிடுச்சு. அப்போ 2.89 வர்க்கமூலம் 1.7. கோடிட்ட இடங்களை நிரப்புக. 73 கணத்தில் உள்ள ஒன்றுகளின் இலக்கம் டேஸ் ஆகும். ஒரு எண்ணின் 1ஆம் இலக்கம் 3 எனில் அதனுடைய கணத்தின் 1ஆம் இலக்கம் 7ஆகவே இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 73 கியூப், 73ஐ 3 முறை பெருக்குகிறோம். முதல்ல 73ஐயும் 73ஐயும் பெருக்கினா நமக்கு கிடைக்கிற விடை 5329. இந்த 5329 திரும்பவும் 73ஆல் பெருக்கினா நமக்கு கிடைக்கிறது 3,89,017. இப்ப கடைசியா 1ஆம் இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண் என்ன? 7. சரிதானா? சோ விடை 7. ஓர் ஈரிலக்க எண்ணின் கணத்தில் அதிகபட்சமாக டேஷ் இலக்கங்கள் இருக்கும். ஈரிலக்க எண்ணிலேயே மிகப்பெரிய எண் எது? 99. அதனுடைய கணத்தை கண்டுபிடிக்க போறோம்.
நமக்கு கிடைக்கிற விடை என்ன? 9,70,299. அதாவது 6 இலக்கங்கள் கிடைக்குது. 6 இலக்கங்கள்ன்றத ஃபில் பண்ணிக்கணும். 3333உடன் மிகச்சிறிய எண்ணான டேஸை கூட்டினால் அது ஒரு முழு கன எண் ஆகும். இப்ப 3333க்கு அருகில் இருக்கக்கூடிய கன எண் என்ன? 3375. அப்ப 3333ஓட எதை கூட்டுனா 3375 கிடைக்கும்? ரெண்டையும் கழிச்சிட வேண்டியதான். கழிச்சிட்டா 42. அப்ப கூட்ட வேண்டிய எண் 42. புரிஞ்சுக்கிட்டீங்களா? 540 × 50 கனமூலம் டேஷ் ஆகும். நான் 540க்கும் 50க்கும் ஒரு எல் டிவிஷன் போடுறேன். போட்டு அதனுடைய பகா காரணிகளை எல்லாம் கண்டுபிடிக்கிறேன். ரெண்டையும் அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டா இப்ப இங்க மொத்தம் எத்தனை 5 இருக்கு? 3 5 இருக்கு. எத்தனை 2 இருக்கு? 3 2 இருக்கு. எத்தனை 3 இருக்கு? 3 3 இருக்கு. கனமூலம் அப்படின்னா 3ல 1 எடுத்தா போதும். ஸோ 5 × 2 × 3 is equal to 30. 540 × 50 கனமூலம் 30 ஆகும். 0.00004913 கனமூலம் டேஷ் ஆகும். இங்க இத முதல்ல ஒரு முழு எண் பகுதி தொகுதி இருக்கிற பின்ன எண்ணா மாத்திக்கிறோம். இப்ப புள்ளிக்கு அப்புறம் எத்தனை எண்கள் இருக்குன்னு பாருங்க. புள்ளிக்கு அப்புறம் 5 ஜீரோக்கள் இருக்கு. அதுக்கு பின்னாடி 4 ஜீரோ அல்லாத எண்கள் இருக்கு. மொத்தம் 9 இலக்கங்கள் இருக்கு. 4913 10⁹ வகுக்கிறோம்னா நமக்கு இந்த எண் கிடைக்கும். கியூபிக் ரூட் ஆஃப் கொடுக்கப்பட்ட எண் ஈக்குவல் டு கியூபிக் ரூட் ஆஃப் 4913 டிவைடட் பை கியூபிக் ரூட் ஆஃப் 10⁻9. இப்போ 4913க்கு எல் டிவிஷன் போட்டு பகா காரணிகளை கண்டுபிடிங்க. 17 17 17 அப்படின்னு வருது. அப்போ இதை 17 அப்படின்னு ஒன்றை மட்டும் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 10⁹ நம்ம எடுக்கும்போது 10⁻3 10⁻3 10⁻3 மூணாக பிரிச்சுக்கலாம். அப்படின்னா அதுலேருந்து ஒரு 10³ நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ரைட் தானா? இப்போ 17/10³ அதாவது 17/1000. 1000ஆல் வகுக்கிறோன்னா புள்ளியை இடது பக்கம் 3 டிஜிட் நகர்த்தணும். நகர்த்தினா 0.017. இதுதான் சரியான விடை. மூன்றாவது வினா, 1944 ஒரு முழு கன எண் அல்ல என நிரூபிக்க. அப்ப 1944க்கு ஒரு லாங் டிவிஷன் போடணும். பகா காரணிகளை கண்டுபிடிக்க போறோம். இதை பகா காரணிகளை கண்டுபிடிச்சிட்டே வந்தா 3 3 3 3 3 2 2 2ன்னு வருது. இப்போ 1944 ஈக்குவல் டு 3 3 3 3 3ன்னு 5 முறையும் 2 2 2ன்னு 3 முறையும் வருது. அப்போ இங்கே 3 முறையாக இருக்கிறது தனியாகவும் 2 3 முறையாக இருக்கிறது தனியாகவும் பிரிச்சுட்டா 2 3கள் மட்டும் தனியாக இருக்குது. இன்னும் ஒரே ஒரு 3 இருந்தால் இது முழு கன எண்ணா இருந்திருக்கும். இங்கே ஒரு 3 2 தடவை தான் வந்திருக்குன்றதுனால இது கன எண்ணாக இருக்க வாய்ப்பு இல்லை. 1944 பகா காரணிகளை 3 குழுக்களாக பிரிக்கும் போது 3 × 3 மட்டுமே மீதமாக உள்ளது. எனவே 1944 ஒரு முழு கன எண் அல்ல. சரிங்களா? நான்காவது வினா, 10,985ஐ எந்த மிகச்சிறிய எண்ணால் வகுக்க ஈவு ஆனது ஒரு முழு கன எண்ணாக மாறும் என காட்டு. இப்ப இங்க 10,985க்கு பகா காரணிகள் கண்டுபிடிக்கிறோம். ஐந்து × 13 × 13 × 13ன்னு வருது. இங்க 13 3 தடவை வருது. ஆனா 5 ஒரு தடவை தான் வருது.
அப்போ 10,985 பகா காரணிகளை 3 குழுக்களாக எழுதும் பொழுது 5க்கு ஜோடிகள் இல்லை. எனவே 10,985ஐ 5ஆல் வகுக்க கிடைக்கப் பெறும் ஈவானது ஒரு முழு கன எண்ணாக இருக்கும். ஒன்பதாவது வினா, எண்ணை திட்ட வடிவில் காண்க. கொடுக்கப்பட்டிருக்கிற எண்ணை திட்ட வடிவில் எழுதணும். இதில் எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் கொடுத்துருக்குறாங்க, விரிவாக்கப்பட்ட எண்ணாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம திட்ட வடிவில் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். இந்த ஒவ்வொரு பெருக்களையும் கூட்டி நம்ம மொத்தமாக எழுதணும். இதுதான் திட்ட வடிவம். இப்போ 8 × 10⁴ 8 × 10,000 80,000. இப்போ கிடைச்சிருக்கிற எண்கள் எல்லாம் கூட்டி எழுதுகிறோம். எல்லாத்தையும் கூட்டிட்டோம்னா 87,652.0407 இவ்வளவுதான் அந்த திட்ட வடிவ எண். அடுத்த சப்டிவிஷன் பாருங்க. 10வது வினா, பின்வரும் எண்களை அறிவியல் குறியீட்டில் எழுதவும். இப்ப இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற எண்ணை பாருங்க. இப்ப இந்த எண்ணை அறிவியல் குறியீட்டில் எழுதணும்னா இதில் இருக்கக்கூடிய இலக்கங்களின் எண்ணிக்கையை பார்த்தோம்னா 12 இலக்கங்கள் இருக்கு. முதல் டிஜிட்டை மட்டும் விட்டுட்டு பார்த்தா 11 இலக்கங்கள் இருக்கு. அப்ப 10⁻11 பெருக்கி 10⁻11 வகுக்கிறேன். மேல 10⁻11 அப்படியே வச்சுக்கிறேன். கீழே இருக்கிற 10⁻11 வச்சு மொத்த எண்ணையும் வகுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற விடை 4.678 × 10⁻11 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் தேவையான அறிவியல் குறியீட்டில் எழுதப்பட்ட எண்.